ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா, மகிழ்ச்சியுடையதா, சந்தோஷமானதா நடக்கணுன்றதுக்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில இனி எல்லாமே உன் விருப்பப்படி நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வரும். நீ மனசு வச்சினா உன்னால சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நீ இதுவரைக்கும் சாதிச்ச விஷயங்களை கூட பல பேர் செய்ய முடியாம தவிக்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. கண்டிப்பா இப்போதும் நீ மனசு வச்சினா நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னால மாபெரும் வெற்றிகளை பெற முடியும். உனக்கான ஒரு புது வாழ்க்கைய சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நீ தவறு செய்ய யோசிக்காதே. தவறு செய்வதற்கு முன்பாகவே அதை சரியா திருத்தி விடு என் செல்லமே. தப்பான வழியில போறன்ற சிந்தனையே உனக்குள்ள வரக்கூடாதுன்றதுதான் அப்படி சொல்றேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை தவறு செய்யும்படி தூண்டினாலும் நீ ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என் பேரை சொல்லிட்டு தவறான விஷயங்கள்ல தவறான பாதையில போகாம அதை தவிர்த்து விடணும். இந்த சாயப்பா நீ என்ன செஞ்சாலும் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா நீ தொட்டது எல்லாம் துலங்கும்படியும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா நடக்கும்படியும் நான் செய்றேன். நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நீயே சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில உனக்காக நான் நடத்தி தருவேன். நீ வாழ்க்கையில் முன்னேறும்படியும் உன் தரம் உயரும்படியும் உனக்கான நல்ல வளர்ச்சியை நான் அமைச்சு கொடுக்கிறேன். நீ மென்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வழிகாட்டல் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில எப்படி நல்ல உணவு உடலுக்கு நல்லதோ அதே போல அளவோடு பழகுவது உறவுகளுக்குள் நல்லது. எவ்வளவுதான் உனக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்ச மனிதராக இருந்தாலும் அளவோடு பழகிறது தான் உனக்கு நல்லது. உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட இந்த சாயப்பா இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களே போதும்னு எல்லா துன்ப துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வந்திருக்கேன். இனி செல்வ யோகமும் சுக யோகமும் சுபமான சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு அமைஞ்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். வாழ்க்கையை வாழும் போதே கிடைக்கிற சந்தோஷமான விஷயங்களை ஏத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்போது யாருடைய வாழ்க்கையில எதை இழப்பீர்கள் என யாருக்கும் தெரியாதல்லவா. இருப்பதை வைத்து கொண்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. நான் உன் வீட்டுல உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த குறையும் மன சங்கடமும் வரவிட மாட்டேன். உன் அன்பையும் தூய்மையான பக்தியையும் ஏற்றுக்கொண்ட நானு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீலாம் நல்லாவே வாழ மாட்ட, உனக்கெல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது, நீ வாழ்க்கையில தோத்து போயிருவன்னு யார் சொன்னாலும் நீ தைரியமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, என் மனசுல என் சாயப்பா இருக்காரு. என் எண்ணம் முழுவதும் என் சாயப்பா இருக்கும்போது அவரே என்னை வழிகாட்டி எந்த தவறையும் செய்ய விடாம சரியான பாதையில என்னை வழி நடத்தி வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பார்னு சொல்லு. இப்போது கூட நான் உனக்கு துணையாக ஆதரவாக இருப்பதாலதான், உனக்கு அதிர்ஷ்டம் தேவைப்படுவதால் தான் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாத்துறதுக்காகவே இந்த எண்ணெய் தொட சொன்னேன். உனக்குள் குடியிருக்கும் இந்த சாயப்பா உன்னுடைய சக்தியை பெருக செய்து உனக்கு புது அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை வரவழைக்க போறேன். இனிமே உனக்கு தேவையான நீ எதிர்பார்க்கிற பணம் உன் கைகள்ல வந்து சேரும். நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயாராகு தங்கமே. உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் நீ எதை கண்டும் தயங்க வேண்டாம். கண்டிப்பா உண்மையா நேர்மையா வாழக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும். யாராவது உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ அவங்கள துணிஞ்சு எதிர்த்து நில்லு. அதே நேரத்துல உன்னை மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவர்களிடம் பணிந்து பவ்யமாக போக கத்துக்கோ என் செல்லமே. நீ கேட்ட வரத்தையே உன் கைகளை ஒப்படைச்சு உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்காகவே இந்த சாயப்பா அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் அள்ளி கொடுக்க போறேன். எப்போதுமே வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு முன்னால நீ 5 விஷயங்களை கடந்து வந்துதான் ஆகணும். 5 விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் தோல்வி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீ செஞ்ச உடனே உனக்கு வெற்றி கிடைச்சிடாது. அதில் உனக்கு தோல்வி கிடைச்சாலும் அதை பார்த்து மற்றவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் கடின உழைப்போட
தொடர்ந்து தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது அடுத்தபடியா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைச்சிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வெற்றி தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் கிடைக்காம போகாது. நீ செய்த முயற்சிகள் எதையும் வீணாக்காம உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கண்டிப்பாக நான் பெற்று தருவேன். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து இப்போது உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். உனக்கு புதித சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன் கைகளை ஒப்படைக்க போறேன். இனிமேலும் நீ எந்த தவறும் செய்யக்கூடாது என் செல்லமே. உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ வரும்போது அடுத்தவங்க உன்னை காப்பாத்துவாங்க, அடுத்தவங்க உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துவாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யாரையும் நம்பி காத்திருக்காதே. இங்கு உன்னை தவிர வேற யாருமே நீ ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ பிரகாசித்தால் அதை பார்த்து பொறாமைப்படதான் இந்த உலகம் தயாராக இருக்குதே தவிர நீ ஜெயிச்சா சந்தோஷப்படுறதுக்கு இங்கு யாரும் தயாராக இல்லை என் செல்லமே. நீ ஜெயிச்சா நல்லா வாழ்ந்தினா இந்த சாயப்பா நான் தான் சந்தோஷப்படுவேன். அதனாலதான் இப்போது உன் வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாத்துறதுக்காக என் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக இந்த எண்ணெய் தொட சொன்னேன். இனிமே எல்லா விஷயங்களிலும் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இப்போதே அதிர்ஷ்டம் கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ நினைப்பதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு நல்வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ என்னை வணங்க வணங்க உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து மறைந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீ தொட்டது எல்லாம் பொண்ணாகும். நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உண்மையாக நேர்மையாக நீ வாழ்ந்ததற்கான பலனாகத்தான் இந்த உலகத்தையே இப்போது ஜெயிக்க போற. இதுக்கு முன்பாக வேணும்னா இந்த உலகத்து மனிதர்கள் நீ உண்மையா நேர்மையா நல்ல பிள்ளையாக வாழ்ந்ததால உன்னை ஏமாத்து இருக்கலாம். ஆனா இப்போது இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்த பிறகு இனி ஒருபோதும் நீ தோத்து போக விட மாட்டேன். உன் செயல்கள் அனைத்தும் சரியாக இருந்தும் கூட மற்றவங்க உன் மேல சும்மாவே பழி போடுறாங்க, குறை சொல்றாங்கன்னா நீ எதுக்காக கவலைப்படுகிறாய்? நீ யார்கிட்டையும் போய் வாதாட வேணாம், யாரிடமும் போய் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நீ செய்யறது சரின்னு உன் மனசுக்கு தோணினா நீ அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. அர்த்தமற்ற வார்த்தைகளை அடுத்தவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த வார்த்தைகளை எல்லாம் உன் மனசுல போட்டு வெம்பி வெளிந்து கொண்டிருக்காதே என் செல்லமே. மனசை அங்கும் இங்கும் அலைப்பாய விடாமல் தீய செயல்கள் எதுவும் உன்னை கவர்ந்து இழுக்க நீ அனுமதிக்காம என் நாமத்தை மட்டும் உன் மனசுல அமைதியாக சொல்லிக்கிட்டே உன் வேலைகளை செஞ்சினா போதும். எல்லாமே உனக்கு நல்லதாக அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடியதாக உன் வாழ்க்கையில நடந்துடும். உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட இந்த சாயப்பா இனி துன்பமும் துயரமும் இல்லாத நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன்.